மனதோடு மது என்னோடய யூடியூப் சேனல் மெயினாக இதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள நிறைய ஒரு சந்தேகங்கள், ஒரு வருத்தங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறது, யாரையாவது நம்பி சொன்னால் அது ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டம், பயம் இன்றைக்கி சமுதாயத்தில் நிலவிட்டு இருக்குது. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் பெண்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற இடமா இருந்தாலும், காலேஜாக இருந்தாலும், வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும், வீட்டு பக்கத்தில், வீடுகளில், உறவினர்கள்னால இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் பெண்கள் பார்த்துட்ருக்காங்க. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறையா மன ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க பேர் சொன்னதால் நான் சொல்கிறேன். அவங்க பேர் சத்யா. அவங்க ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கம்பெனியில் தான் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வேலைக்கு போன இடத்துல அவங்க நிறையா பாலியல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க. அதை தாங்க முடியாமல் ஒரு டைம் அவங்க சூசைட் அட்டெண்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா அவங்களோட விஷயம் தெரிஞ்சு அவங்கள என்னோடய ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவங்கக்கிட்ட நான் பேசினேன். அப்போ தான் தெரிய வந்தது, அந்த குழந்தை ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் ஸ்கூல், காலேஜ் படிக்கிற இடம் தாண்டி வேலைக்கு வர இடத்துலையும். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க மனசு விரக்தியாகி, நாங்கள் இந்த மாதிரி தான், இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே நீங்கள் அதை 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு அவங்க நாளைக்கு எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கக்கூடாது. பெண்கள் எப்போவுமே ரொம்ப ஒரு போல்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் நம்ம ஒரு விஷயத்தை வெளியே சொல்லலை அப்படின்னா, அது நமக்குள்ளேயே பூட்டி இருந்ததுன்னா, அதுதான் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கான பலமே. அந்த பலத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. எந்த இடத்துல பாலியல் ரீதியான பிரச்சனைகளோ, வார்த்தைகளோ, பார்வைகளோ உங்களுக்கு அசௌகரியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, உடனே நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகிடணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பையனோ இல்லை அந்த ஆளோ அதில் அந்த நபரோ மறுபடியும் அந்த தவறை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. அது உங்கள் கிட்டையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்டையாக இருந்தாலும் சரி. நான் சத்யாவுக்கு சொன்ன அதே விஷயம்தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். பெண்களான நம்ம ரொம்ப தைரியமாகவும் போல்டாகவும் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடித்து வெற்றி பெற்று வர முடியும். ஏன்னா பெற்றவங்க நம்ம மேலே எவ்வளவோ கனவுகள் வச்சுருப்பாங்க. அந்த கனவுகளை நம்ம எந்த இடத்துலையுமே சிதைச்சிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆண்கள் எல்லாருமே தப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க. என்ன விதியா என்னன்னு சொல்கிறது? நம்ம பார்க்குறவங்களில் அதிகபட்சமான ஆண்கள் தவறானவங்களாக தான் இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த ஆண்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் நம்மளுடைய பாதுகாப்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி பெண்களுடைய உடையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்கள் அடுப்படையில் கரண்டியை உபயோகிக்கிறத விட்டுட்டு புத்தகங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஒரு அருமையான பொன்மொழி. அது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த நாகரிகத்தை இன்றைக்கி பெண்கள் தவறாக நிறைய பேர் உபயோகிச்சுட்டு இருக்கிறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, பெண்கள் ஆபாசமான உடைகளில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் காட்டுறதா இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களாகிய நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புகளை காட்டினா அழகுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிமையாயிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆண் உங்களுடைய உடையை பார்த்து தான் முதல்ல அவனுடைய உணர்ச்சி வசப்படுறான் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் அதையும் தாண்டி ஆண் பெண்களில் பார்த்தாலே நிறைய பேர் தவறான எண்ணத்தில் தான் போகிறாங்க. இது மாற்ற முடியாது, ஆண்களுடைய இதே அப்படித்தான். நம்ம தான் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் மாறும். அப்படியும் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுடைய மது, உங்கள் தோழி நான் காத்துட்ருக்கேன். என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் பிரச்சனைகள் கண்டு பயந்து ஓடவோ ஒளியவோ இல்லை தற்கொலைங்கிற தவறான முடிவு எடுக்கவோ கூடாதுன்னு
ரொம்ப பணிவோடு, ரொம்ப வேதனையோடு, ரொம்ப பாசத்தோடு உங்ககிட்ட கேட்டிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. உங்கள் அன்பு தோழி மது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மனதோடு madu@gmail.com அப்படிங்கிற என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களுடைய கதையோ இருந்தாலும், இல்லை உங்களுடைய ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்கிட்ட பேசணும் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மெயிலில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் தோழி, உங்கள் மது உங்கள் கூட இருப்பேன். யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாம் இருக்கோம். நமக்கு நாமே துணை. நன்றி. வணக்கம்.